அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வீடியோ நம்ம பாஸ்டர் ஜான் ஜபராஜுக்காக ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நடக்க போகிற தர்ணா போராட்டத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோங்க. இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னாக்கா தசம பாகத்தை பற்றி பேச போகிறோம். ஏன்னா நிறைய பேர் தசம பாகன்ற பேரில் கொள்ளையடிக்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னெல்லாம் செய்திகளை கேட்குறோம். என்னுடைய கமெண்ட்ஸ்லேயும் அது வந்திருக்குதுங்க. தசம பாகம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நம்மளுக்கு வேதத்துலேருந்து தான் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு பைபிளில் என்ன சொல்லி இருக்குது? தசம பாகம் கொடுக்கணும் தான் சொல்லி இருக்குது. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் லோத்து அவங்க மனைவி எல்லாம் எதிராளி பிடிச்சிட்டு போகும்போது தன்னுடைய வேலைக்காரர்கள் 300 பேரை கூட்டிகிட்டு போய் அவங்களோட கூட யுத்தம் பண்ணி தன்னுடைய சகோதரனையும் சகோதர மனைவி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தார்ல. வரும்பொழுது எதிர்க்க ஆபிரகாமுக்கு எதிர்க்க மெல்கிசேதேக் வந்தார் இல்லை. மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார் அப்படின்னு எழுதியிருக்குது. வேதத்தில் எழுதியிருக்கு தானே. இதை நான் படிக்கலையா? படிச்சு தானே இருக்கிறோம். லேவியர் ஆகமத்தில் 10ல் 1 கடவுளுக்கு கொடுக்கணும் எழுதியிருக்குதுங்க. கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் கனி கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு பைபிளில் எழுதி வச்சிருக்குது. 10ல் 1 தான் தசம பாகம். கண்டிப்பாக தசம பாகம் கொடுக்கணுமா? இது கடவுளே நம்மளுக்கு கொடுத்த சட்டம், வேதத்தில் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்குது. அதனால கண்டிப்பாக தசம பாகம் கொடுக்கணுங்க. இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் மாச வருமானம் வருதுன்னா 1000 ரூபாய் கண்டிப்பாக நான் கடவுள் கொடுக்கணும். அது கடவுளுக்கு சொந்தமானது. நம்மளுக்கு லேவியராகமத்தில் நல்ல தெளிவாக எழுதிருக்குதுங்க. நிலத்துல விளையிற விளைச்சல், ஆடு மாடு இருந்து வர பலன்கள், எண்ணெய் ஆலையிலிருந்து வர எண்ணெய், மாவு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே தசம பாகம் கடவுளுக்கு கொடுக்கணும்னு லேவியராகமத்தில் நல்ல தெளிவாக எழுதி வச்சிருக்குதுங்க. அதனால நம்ம கண்டிப்பா தசம பாகம் கொடுக்கணும். அது கடவுளுக்குரியது. மல்கியாவை கூட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. தசம பாகத்தை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அது கடவுளுக்கு சொந்தமானது, கடவுளுக்கு உரியது. 100 ரூபாய் வருமானம் வச்சுன்னா 10 ரூபாய் கடவுள் கொடுத்துடணும். அவர் தானே அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. சரி, அவர் தான் கொடுக்குறாரு, அவருக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா, தேவாலயத்தில் பணிவிடை செய்கிற லேவியர்கள் ஆசாரியர்களுக்கு இந்த 12 கோத்திரத்தில் இடத்தையெல்லாம் பங்கிட்டு கொடுக்குறாங்க பார்த்தியா. ஆனால் லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் எந்த இடமும் கிடையாது. அவங்களுக்கு என்ன பங்குன்னா பலிபீடத்தில் என்ன வருதோ அதுதான் அவங்களுக்கு, அதில் வர காணிக்கத்தான் அவங்க சாப்பிடணும், அதில் தான் அவங்க பிழைக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்குதுங்க. அதனால நம்ம கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறோம்? கடவுளுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காருக்கு கொடுக்குறோம். நம்ம கடவுளுக்கு கொடுக்குறோம். நம்ம காணிக்கையா கொண்டு போய் கொடுக்குறோம். நம்ம எந்த ஊழியக்காரர்கிட்டையும் தான் கொண்டு போய் கொடுக்கறது கிடையாது. கடவுளுக்கு காணிக்கையா அந்த உண்டியல் என்ற பெட்டியில நம்ம போட்டுடுறோம். கொடுக்கணும். கொடுத்தா தாங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம். கொடுக்கலன்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நான் என்னுடைய அம்மா பரம்பரை எல்லாருமே ஆர்சி சபையை சேர்ந்தவங்க. நானும் ஆர்சி சபையில் தான் இருந்தேன். இப்போ 20 வருஷமா ஆர்சி சபையில் இல்லை. ஆண்டவர் அங்கிருந்து என்னை வெளியே கொண்டு வந்துட்டாரு. நான் ஆர்சி சபையில் இருக்கும்பொழுது தசம பாகத்தை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க.
அதை பற்றி போதனை இருக்காது, சொல்ல மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் மாதம் மாதாந்திர ஒரு காணிக்கைன்னு ஒன்று இருக்குதுங்க. மாதம் வரி பணம் கட்டுற மாதிரி சந்தா, மாத சந்தா சர்ச்சுக்குன்னு பில்லு போட்டு கொடுப்பாங்க, கட்டணும். நீ இந்த சர்ச்சில் உறுப்பினர் அப்படின்றதுக்கு பணம் கொடுக்கணும். ஆனால் தசம பாகத்தை பற்றியெல்லாம் அவங்க பேசுறதே இல்லை, சொல்கிறதும் கிடையாது. அதனால் நாங்கள் எந்த ஆசீர்வாதமும் நாங்கள் பெறலை. அந்த ஆர்சியில் இருக்கு சொல்ல நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. இப்படி எப்படி கிடையாதுங்க, பயங்கரமான கஷ்டத்தை, தரித்திரத்தை அனுபவிச்சோங்க. நாங்கள் அந்த ஆர்சி சபையை விட்டு நாங்கள் வெளியே வந்த பிறகு தான் தசம பாகத்தை குறித்து நிறைய பேர் செய்திகள் பிரசங்கத்தையெல்லாம் நாங்கள் கேட்கும்போது தான், ஐயோ நம்ம தவறு செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ நாளாக நம்ம தசம பாகம் கொடுக்காததுனால தான் நம்ம வாழ்க்கையில் இந்த அளவுக்கு தரித்திரம் வந்திருக்குது, அதனால் கண்டிப்பாக தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் தசம பாகம் கொடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் போகிற சர்ச்சுக்கு நாங்கள் தசம பாகம் கொடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் தசம பாகம் கொடுக்கத்தான் எங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குதுங்க. நாங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்குற கையா எங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. தசம பாகம் கொடுக்காத போது யாராவது கொடுப்பாங்களா, உதவி செய்வாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் தசம பாகம் நாங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் கொடுக்கறதுனால நாங்கள் எங்களை கொடுக்குற கையை வச்சிருக்கிறாங்க, நாங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்திருக்கிறாரு. என்ன கடவுளுக்குரிய அந்த தசம பாகத்தை நம்ம திருடக்கூடாது, நம்மளுக்கு சொந்தமானது கிடையாது. அது ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் போய் சேர வேண்டியது. அதனால நிறைய பேர் தசம பாகம் வாங்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லை, என்னென்னவோ அசிங்கமா சேனல்ல பேசிட்டு வராங்க. அவங்கெல்லாம் வேதத்தை சரியா படிக்கலன்னு தான் தெரியுதுங்க. படிக்காததுனால தான் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. நான் அனுபவத்தில் பேசுகிறோமோ, அனுபவித்து வேதத்தை படித்து வேதத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் உங்ககிட்ட இப்போ நான் பேசுகிறேங்க. என் அனுபவத்தை பேசுகிறோமோ. நாங்கள் தசம பாகம் கொடுக்கறதுனால எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருக்குதே ஒழிய கீழே போனதில்லை. இது உண்மை, சத்தியம். அதனால தசம பாகம் தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராஜாக்குரியதை ராஜாக்கும் செலுத்துங்க. இயேசுசாமி சொன்னார் இல்லை, வரி பணம் செலுத்தும் போது. அதனால தேவனுக்குரியதை தேவனுக்கு நம்ம செலுத்தணும், கொடுக்கணும். தசம பாகம் 10ல் 1 கொடுக்கணும். திருடுறாங்க, மக்கள் தான் உஷாரா இருக்கணும் அப்படின்னு ஒரு அம்மா வந்து யாரோ பேட்டி காண்றாங்க. அந்த பேட்டியில் அந்த அம்மா பேசுகிறாங்க, மக்கள் தான் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தசமபாகம் கொடுக்காத குடும்பமெல்லாம் அந்த குடும்பத்தில் போய் பாருங்களேன், நீங்கள் தரித்திரமாக இருக்கும், ஆசீர்வாதமே இருக்காதுங்க. ஆசீர்வாதம் இருந்தால் கூட சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. தயவு செய்து தசம பாகன்றது கடவுளுக்கு உரியது, தேவனுடையது தேவனுக்கும், ராஜாக்குரியதை ராஜாக்கும் செலுத்துங்கள் ஏசாமி சொல்லிக்கிறாரு. 12 சீடர்கள், இயேசுசாமி கூட 12 சீடர்கள் இருந்தாங்க. பணம் அவங்க கிட்ட இருந்துச்சு. யூதாஸ் வந்து பண பைய வச்சுட்டு இருந்தான். அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க தான். கடைசி அந்த வியாழன் அன்று ராபோஜனத்தை ஏற்படுத்தினார் இல்லையா, அன்னைக்கு கூட ஒரு ஆடை தேவாலயத்துக்கு போய் பலி செலுத்திட்டு வந்து தான் ராபோஜனத்தில் உட்காந்தாங்க. அப்போ அந்த ஆடு வாங்குறதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லை, வரி பணமெல்லாம் ஏசாமி கட்டிக்கிறாரு, சீடருங்க கட்டிக்கிறாங்க. அப்போ காசு தேவைதானே, ராயனுடைய ராயனுக்கு செலுத்தணும் இல்லை. அப்போ செலுத்தக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்?
தேவனுக்கு செலுத்தணும். வேணாம் அப்படின்னா இது சாத்தான் சொல்ற விஷயம். உன்னை தரித்திரத்திற்கு கொண்டு போற செய்தி இது. யாரும் திருடலங்க. ஊழியக்காரர் ஆண்டவருடைய நாமத்தினால அழைக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அவங்க எந்த வேலை வெட்டிக்கும் போறதுல ஆண்டவருடைய பணியை செய்யறாங்க. அவங்களுக்கு உண்டான பிழைப்பு எது? அந்த பலிப்பீடத்தில் இருக்கிற அந்த பலி பொருள் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற காணிக்கையில தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அதில் தான் இருக்குதுங்க. இருக்கட்டும், கடவுளே சொல்லி இருக்கிறாரு, அதையே நம்ம தடுக்கணும். இப்போ அதிகமாக இருக்குது, தேவைக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க மற்ற ஏழைங்களுக்கோ நிறைய நற்காரியங்களை செஞ்சுட்டு வராங்களே. இப்போ கூட நம்ம தம்பி ஜான் ஜெபராஜ் வந்து அவரை பற்றியெல்லாம் இப்போ தான் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் வெளியே வருது. நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரா, படிக்காதவங்களுக்கு படிப்பு செலவு கொடுத்துருக்கிறாரா, நிறைய நற்காரியங்களை அதாவது வயதானவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு பென்ஷன் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கிறாரா. நிறைய பேருக்குங்க. அவர்கிட்ட வந்து கேட்டால் இல்லைன்னா அனுப்பவே மாட்டாராம். அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை செய்திருக்கிறாரு அந்த தம்பி. அதுக்கெல்லாம் உண்டான கணக்கு வழக்கெல்லாம் அந்த சர்ச்சிலேயே ட்ரெஸ் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது, யாரும் ஏமாத்தலை. அதனால இப்போதான் காலம் போத்த மாதிரி அங்கங்க முழிச்சுக்கிறானுங்க அந்த பாஸ்ட்டுங்க, ஏமாத்தத்துக்கு, மக்களை ஏமாத்தத்துக்கு அப்படின்னு ஒரு அம்மா, ஷாலினின்ற அம்மா பேசுகிறாங்க. ஸோ இந்த ஊழியத்துக்கு வந்து ஆண்டவரால் அழைச்சா தாங்க ஊழியம் பண்ண முடியும். ஆண்டவரால் அழைக்கலைன்னா ஊழியம் செய்ய முடியாதுங்க. ஒரு நிலத்துல வேலை செய்யறதுக்கு வேலைக்காரனை எஜமான் தான் கூப்பிடுறாரு. அந்த தோட்டக்காரன் தான் போய் கூப்பிட்டு வர்றாரு, வாங்க எங்கள் நிலத்துல வந்து வேலை செய்யுங்கன்னு. அழைச்சதுனால வந்து வேலை செய்கிறாங்க. அது போல் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் வந்து ஆண்டவரால் அழைச்சதுனால தான் ஊழியம் வந்து செய்கிறாங்க. ஏமாத்துறாங்க. புதுசாக காலம், அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பயிற்சி இல்லை, ட்ரைனிங் எல்லாம் இல்லை அப்படின்னெல்லாம் பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்க பயிற்சி எடுத்துருக்குறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு தனி மனிதனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே அவங்க போய் என்ன மாதிரி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுக்காக போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. 3 வருஷம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. பாஸ்டர் அப்படின்ற ட்ரைனிங் போய் எடுக்கிறாங்க. அதுக்கு பணத்தை கட்டி போய் படிக்கணும், காலேஜ் மாதிரி போய் படிக்கணும். அதுக்கு எதை பத்தி படிப்பாங்க? வேதத்தை பத்தி தான் படிப்பாங்க. இந்த வேதத்துல ஆண்டவர் விட்டு சென்ற அந்த பணி, இயேசு சாமி விட்டு சென்ற அந்த பணியை எப்படி செய்யணும் அப்படின்னு வசனத்தின் அடிப்படையில் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. பணித்தளத்துக்கு ட்ரைனிங்காக அனுப்புறாங்க. படிக்கும் போது பணித்தளத்துக்கு அனுப்புறாங்க, ட்ரைனிங்காக அனுப்புறாங்க. எப்படி நீங்க சொல்லுவீங்க படிக்காத வந்துட்டாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நம்ம தம்பி ஜான் ஜெபராஜ் கூட ட்ரைனிங் எடுத்து பாஸ்டருக்காக படிச்சுக்கிறாரு. அவரு படிச்சதுனால தான் சபை நடத்த முடியும், படிக்கல சபை நடத்த முடியாதுங்க. பாஸ்டர் ட்ரைனிங் போய் எடுக்கணும். பார்க்காத தெரியாமல்லாம் பேசக்கூடாதுங்க. வேற டெனாமினேஷன்ல இருக்கிறவங்க, வேற சபையில் இருக்கிறவங்க எல்லாம் 7 வருஷம் இத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுத்துட்டு வராங்க, அவங்களுக்கெல்லாம் சட்ட திட்டமெல்லாம் இருக்குது அப்படின்னு பேசுறாங்க. அந்த சட்ட திட்டம் வேற, அந்த சபையில கொடுக்கிற பயிற்சி வேற. அது வந்து மனிதனால உருவாக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கிற பயிற்சி. அது நான் ஆர்சிங்க, பக்கா ஆர்சி, எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசினுக்கிறேன்.
மனிதனால உருவாக்கப்பட்ட சட்ட திட்டத்தை போதிக்கிறாங்க அங்க. ஆனா இங்க பாஸ்டர்மாருக்கு போதிக்கிற போதனை இந்த சட்டம், பைபிள்ல இருக்கிற சட்டத்தை எடுத்து சொல்றாங்க. பயிற்சி கொடுக்குறாங்க, பணித்தளத்துக்கு அனுப்புறாங்க, பயிற்சிக்காக ட்ரைனிங் கொடுத்து எப்படி ஊழியம் செய்யணும்னு அனுப்புறாங்க. அதனால யாருமே குறை சொல்லக்கூடாதுங்க. அழைத்தவர் அவரு, அழைத்தவருக்கு தெரியும் யார் அழைக்கணும், எந்த பணிக்கு அழைக்கணும், என்ன மாதிரி வேலைக்கு அழைக்கணும்னு அவருக்கு தெரியும், அழைத்தவருக்கு தெரியும். அதனால தெரியாம தயவு செய்து பேசாதீங்க. நமக்குள்ளவே நம்ம குற்றம் சொல்லிக்கின்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கின்னு, இது அப்படி அது அப்படி இவங்க அப்படி அந்த சபையில் இருக்கிறாங்க இந்த சபை, இதெல்லாம் நம்ம பேசவே கூடாதுங்க. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம், அந்த நோக்கம் தான் இருக்கணும். கிறிஸ்துவின் சரீரம், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரம். வெளியில இருக்கிறவங்க தெரியாம வளர்றாங்க. இப்ப நம்ம நல்ல ஜெபிக்கிறதுனால தான் இன்னைக்கு பல நல்ல விஷயங்கள் வெளியே வருதுங்க. எப்படி தெரியுமா? நிறைய பேர் ஊழியக்கார குற்றம் சொல்லிட்டு இருந்தார் பத்தியா. ஒரு சகோதரர் சார்லஸ் ஏதோ ஒரு கிறிஸ்தவ டிவி சேனல் வச்சு அவர் நடத்துறாரு. அந்த சார்லஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் பார்த்தேங்க. அவர் ஒரு சபையில் போய் அது சாட்சியாக சொல்கிறாரு, இதுக்கு மேல்பட்டு இந்த குற்றம் சொல்கிற ஊழியத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஜான் ஜெபராஜ் ஊழியத்தில் கூட அவருக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க தெரியுங்களா? அவருக்கு பணம் கொடுத்து ஜான் ஜெபராஜை பற்றி இல்லாத போலதான் நீ பேசு அப்படின்னு பணம் கொடுத்துருக்குறாங்க அவருக்கு. அவரே சொல்கிறாருங்க, இதுக்கு மேல்பட்டு நான் என் மனைவி என் பிள்ளைங்கள்லாம் என்னை வீட்டிலே சேர்க்க மாட்டேங்கிறாங்க, உன்னால் எங்களால் வெளியே நடமாடவே முடியல, நீ வீட்டுக்கு வராத அப்படின்னு என்னை திருத்துறாங்க. இதுக்கு மேல்பட்டு நான் அந்த மாதிரி ஊழியத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன், அந்த மாதிரி குற்றம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த சகோதரர் பேசுகிறாருங்க. நம்ம ஜெபிக்கிறதுனால தானே இப்படி ஒரு மனமாற்றம். அவரே சொல்கிறாரு, பார்ப்பா உனக்கு ஸ்டுடியோ கொடுக்குறோம், உனக்கு வண்டி கூட அனுப்புகிறோம், மாதம் 60,000 உனக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். நீ என்ன தெரியுமா சொல்லணும்? கிறிஸ்துவுக்கு விரோதமாக நீ பேசணும், சபைகளுக்கு விரோதமாக பேசணும், சபை இருக்கக்கூடாது, கிறிஸ்துவ இருக்கக்கூடாது. நீ இப்படி பேசு, உனக்கு நாங்கள் ஸ்டுடியோவெல்லாம் கொடுக்குறோம், உனக்கு வண்டியெல்லாம் அனுப்புகிறோம், உனக்கு மாதம் சம்பளம் 60,000 சொல்லி சொன்னாங்களாம். அவருக்கு சொல்லிக்கிறாங்க, அவரே சொல்றாரு இந்த விஷயத்த. அப்படின்னா கிறிஸ்துவ ஊழியக்காரர்களை குற்றம் சொல்றவங்களுக்கு எல்லாம் பின்னாடி பணத்தை கொடுத்து தான் இயக்குறாங்கன்றது நல்லா தெரியுது. பணத்தை கொடுத்து தான், பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க தான் கிறிஸ்துவ ஊழியர்களையே குற்றம் சொல்லுகிறாங்க. பணம் வாங்கிக்கின்னு, லஞ்சம் மாதிரி வாங்கிக்கின்னு. இன்னும் நம்ம நல்லா ஜெபிக்கணுங்க. இந்த மாதிரி குற்றப்படுத்துகிற ஆவியை கட்டி நம்ம ஜெபிக்கணும். ஸோ அதனால தயவு செய்து பார்க்காம தெரியாம எது ஒன்றும் பேசக்கூடாதுங்க. தசம பாகம் கொடுன்னு எழுதி இருக்குது பைபிளில். கண்டிப்பாக நம்ம தசம பாகம் கொடுத்து தான் ஆகணும். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தசம பாகம் கொடுக்கணும். கொடுத்துட்டு பிறகு கேள்வி கேட்கக்கூடாது, அது நம்மளது கிடையாது, அது கடவுளுக்கு சொந்தமானது. கொடுத்துட்டோம், அது அவங்களுக்கு சொந்தமாக, அது அவங்க பாடு. அவங்க கடவுள் கணக்கு கேட்கறது வருது, அது ஊழியக்காரர் உண்டு, கடவுள் உண்டு. நம்ம போய் அது உள்ள நுழைய கூடாதுங்க. தசம பாகத்தை பற்றி போதிக்காததுனால தான் நாங்கள் ஆசிரியருக்கு சொல்ல அவ்வளோ தரித்திர கோலத்தில் இருந்தோம். இன்னைக்கு நாங்கள் அந்த சபை விட்டு வெளி 20 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நாங்கள் மற்றவங்களை கையேந்தி ஏந்தது கிடையாது, மற்றும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது கிடையாது. எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பரலோக தேவனை நோக்கி பார்க்குறோம், அவரை சார்ந்திருக்கிறோம். அவர் தான் எங்களை வழி நடத்துறாரு, எங்கள் தேவைகளை சந்திக்கிறாரு. என் அப்பா கிட்ட எல்லா விஷயம் சொல்கிறோம், எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுதுங்க. அப்புறம் அந்த குற்றப்படுத்துறவங்க சொல்கிறாங்க, கிருப கிருப கிருபன்னு போதிக்கிறாங்க, செழிப்பின் உபதேசத்தை போதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கிருபைன்னா என்னன்னு தெரியுமா? புதிய உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கிருபைன்னாவே என்னன்னு தெரியலங்க, உங்களுக்கு தெரியாதனால தான் பேசுறீங்க. கிருபையின் கீழே வாழறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட், நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம், நம்மளுக்கு எவ்வளோ சமாதானம் தெரியுங்களா? நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாரு நம்ம ஆண்டவராகிய தேவன். இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மளோட உடன்படிக்கை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுதான் புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம வாழறோம். அந்த புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம வாழறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம், சமாதானம் அளவிடவே முடியாதுங்க. அந்த சந்தோஷத்தினால தான், அந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிற சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் தான் நம்ம தம்பி சகோதரன் ஜான் ஜெபராஜ் பாடல்களை இயற்றி பாடி நடனமாடி ஆண்டவரை துதித்து போற்றுறாரு. கிருபையின் கீழே, புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம இருக்கிறோம், நம்ம வாழறோம். இந்த புதிய உடன்படிக்கைன்னா என்ன, கிருபைன்னா என்ன, இந்த போதனையெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாதுங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நான் மற்ற சபையில் இந்த போதனை இல்லைன்னா அந்த இடத்துல மக்கள் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க, சமாதானமாகவும் இருக்காது. உலகமாக போகலாம் வரலாம், எல்லாம் செய்யலாம், உள்ளத்தின் ஆழத்தில் சமாதானமே இருக்காது, சந்தோஷம் இருக்காது, கஞ்சி குடிச்சா கூட நிம்மதி இருக்காது. அதனால தயவு செய்து கிருபைன்னா என்ன, புதிய உடன்படிக்கைன்னா என்ன, நீதிமான் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் பவுல் எழுதின மடல்ஸ் இருக்குது பத்தியா, அதை நல்லா வாசித்து பாருங்க. படிக்க 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 படிக்கத்தான் உங்களுக்கு நல்ல மனக்கண்கள் திறக்கப்படும். வேதத்தின் வெளிச்சத்துக்குள்ள நீங்க வர முடியும். வேதத்தையே நீங்க சரியா படிக்கலைன்னா நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட, நம்ம இருட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்க இருட்டில் தான் இருந்தோம், ஆண்டவர் எங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்துக்கிறாரு. இப்போ நான் வெளிச்சத்திலிருந்து தான் பேசுறேன், இருட்டிலிருந்து நான் பேசல. சத்தியத்தை அறிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிஞ்சதுனால தான் இன்னைக்கு வீடியோல உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேங்க. ஒவ்வொரு வசனமா இதுக்கு என்ன அர்த்தம், இது பவுல் எழுதின மடல்ஸை போய் பாருங்க. யாக்கோபு எழுதுந்து, பேதுரு எழுதுந்து, யோவான் எழுதுந்து, வெளிப்படுத்தின விசேஷம், அப்போஸ்தலர் பணி, ரோமருக்கு எழுதின திருமுகம், இதெல்லாம் படிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தையும் படிங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த கிருபையின் கீழே வாழறதும் புதிய உடன்படிக்கையை பற்றியும் பவுல் எழுதுகிற மடல்ஸ் படிச்சாதான் நல்லா தெரியும். உங்களுக்கு புரியலன்னாக்கா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஞானத்தின் ஆவியானவரே, எனக்கு தெரியலப்பா, இந்த வசனத்தில் இருக்கிற அர்த்தம் எனக்கு புரியல, எனக்கு புரிய வைங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, இதுக்கு இன்ன அர்த்தம் பலமுறை அவர்கிட்ட கேளுங்க பாரு. உங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி போதிப்பாருங்க, உங்களுக்கு விளக்கம் நல்லா கிடைக்கும். இந்த வேதத்தை கையில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சா கீழே வைக்கவே மனசு வராதுங்க, நேரம் போகிறது தெரியாது.
அந்த அளவுக்கு ஒரு ஒரு ருசிக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமா இருக்குதுங்க வேதம். கிறிஸ்துவங்களுக்கு எல்லாமே சட்ட திட்டம் எல்லாம் நம்மளுக்கு வேதத்துல தான் இருக்குதுங்க. இதை முதல் படிக்கணும். இதை படிச்சாதான் கிறிஸ்துவனா வாழ முடியும். வசனம் தெரியலன்னாக்கா கிறிஸ்துவனா வாழ முடியாது. முதல் வசனத்தை முதல் நம்ம நல்லா படிக்கணும். என்ன நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வேதத்தை போய் நல்லா நீங்கள் படிங்க, அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் என்ன பேசுறீங்க? ஜான் ஜெபராஜுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அவரு இப்படியெல்லாம் பாவம் செஞ்சிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் பொண்ணு வச்சுதானே இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பொண்ணை தான் நீங்கள் இப்படி விட்டுடுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்கிறீங்க. நான் பார்க்கலங்க, பார்த்தா தானே பேச முடியும். பார்க்காததை போய் தெரியாததை போய் இது தப்பு ரைட்டு நான் எப்படி சொல்ல முடியும்? வேதத்தின் அடிப்படையில் தான் பேச முடியும். தீர்ப்பு அதிகாரம் எனக்கு கிடையாது. ஜெபிப்போம், அவ்வளோதான். ஆண்டவர் நீதி வழங்குவார். 25ஆம் தேதி நம்ம வெயிட் பண்ணி நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம வெயிட் பண்ணி இருக்கிறோம், தீர்ப்புக்காக காத்துன்னு இருக்கிறோம். எப்படி வரப்போகுது அப்படின்னு, பரலோகம் எப்படி தீர்ப்பு கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம். தயவு செய்து வேதத்தை படிக்காம யாராவது இது மற்றவங்க சொல்லி கொடுத்து தான் நீங்கள் வந்து பேசுறீங்க. நல்லாவும் தெரியுது. என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா சத்தியம் தெரியல, தெரியாதனால வெளியே வந்து பேசுறீங்க. தசம பாகத்தை பற்றி பேசுறீங்க, ஊழியக்காரரை பற்றி வித்தியாசப்படுத்தி பேசுறீங்க. இந்த சபையில் இருக்கிற ஊழியக்கார பாரு, இந்த சபையில் இருக்கிற ஊழியக்கார பண்ணி வித்தியாசப்படுத்தி காட்டுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு சத்தியம் தெரியலன்ற அர்த்தம். ஒரு தரபட்சமா பேசுறீங்கன்ற அர்த்தம். நடுநிலையா பேசல, வேதத்தின் அடிப்படையில பேசல. தயவு செய்து வேதத்தை நல்லா படிங்க, படிச்சுட்டு அப்புறம் வந்து பேசுங்க. இப்பதான் இந்த ஒரு 2-3 வீடியோவா இப்போ நான் ஊழியக்காரை பற்றி நான் பேசிட்டு வரேங்க. இதுக்கு முன்னாடி நான் பேசின எல்லா வீடியோவும் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி தான் பேசிட்டு வரேன். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு வீடியோ போட்டுன்னு வரேங்க. என்னுடைய வீடியோலாம் போய் பாருங்க. ஒரு பாப்பா கூட, என்னம்மா நீங்கள் உங்களுக்கு யூடியூப்ல இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிட்டு போறீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை, உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்து அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்குதுங்க, கமெண்ட்ல வந்துருக்குது பாருங்க. ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாரு, பேசினாரு, பேசுறேன். இந்த ஞானமோ அறிவோ வெளிப்பாடும் அவர்கிட்ட இருந்து வந்தது. வேதத்தை படிக்கிறதுனால பல கேள்விகள் அவரை கேட்கறதுனால அதுக்குண்டான ஆன்சரை கொடுக்குறாரு, விளக்கி சொல்றாரு. எந்த காலேஜுக்கு நாங்கள் போல, வேதத்தை தான் எந்த நேரம் இரவும் பகலும் வேதத்தான் எடுத்து படிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆண்டவரோடு கூட நடக்கிறோம். பல காரியங்களை ஆண்டவரே கற்றுக் கொடுக்குறாரு, சொல்றாரு, பேசுறாரு. அதனால தயவு செய்து பார்க்காம படிக்காம எந்த ஒரு விஷயமும் அவதூறா பேசாதீங்க. பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்க. சட்டம் நம்ம இந்தியாவில் இருக்குதுனாக்கா, பெண்களுக்கு சாதகமா சட்டம் இயற்றப்பட்டு இருக்குதுன்னா நம்ம என்னானாசு செய்யலாம்னு அர்த்தம் கிடையாது. இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழணுங்க. இந்த வேதத்தில் இருக்கிற சட்டத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு வாழணும். இதுதான் நம்மளை நியாயம் தீர்க்கும். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டமெல்லாம் நம்மளை நியாயம் தீர்க்கிறது கிடையாது. இந்த பைபிள் இருக்கிற வார்த்தை தான் நம்மளுக்கு சட்டம், அதுதான் நம்மளை நியாயம் தீர்க்கும். அதனால வேதத்தை பழைய ஏற்பாடும் படிங்க, புதிய ஏற்பாடும் படிங்க. பவுல் எழுதின மடல்ஸ் எல்லாம் தயவு செய்து நல்லா படிங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும். அப்புறம் வெளியே வந்து பேசுங்க, வானான்னு சொல்லலை.
ஆண்டவர் சொன்னாரு, தரிதருக்கு சுவிசேஷத்தை அறிவின்னு சொல்றாரு. செழிப்பின் உபதேசம்னு குற்றப்படுத்துறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த, ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நான் படிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18-19 வசனம். இந்த 2 வசனம் தான் பழைய ஏற்பாட்டில் என்னென்ன சொல்லி இருந்ததோ அத்தனை காரியங்களும் ஏசப்பா பற்றி தான் சொல்லி இருக்குது. இந்த 2 வசனத்திலேயே அடங்கி போச்சு எல்லாமே. ஹோல் பைபிள் இந்த 2 வசனத்தில் முடிஞ்சு போச்சுங்க. இயேசு சாமி வந்ததுக்கு, அவர் செஞ்சதுக்கு எல்லாமே இந்த 2 வசனத்தில் முடிஞ்சிடுச்சு. படிச்சு பாருங்க, படிக்கிறேன் கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆவியினால நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறாரு. நான் ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்ற அர்த்தமா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு போய் பிரசங்கம் பண்ணேன். அதுக்காகத்தான் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாசரேத்தூர்ல இருக்கிற தேவாலயத்துல இவரும் ஓய்வு நாளில் தேவாலயத்துக்கு போனார். அங்கே போய் தேவாலயத்தில் உட்காரும் பொழுது தான் அந்த தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியர் ஏட்டு சுருளை எடுத்துட்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க? இயேசு சாமி கிட்ட கொடுக்குறாங்க. 4 பேர் விசுவாசிகள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இயேசு சாமி உட்காந்துக்கிறாரு. ஆனால் அந்த ஆசாரியன் இந்த ஏட்டு சுருளை கொண்டு வந்து இயேசு சாமி கிட்ட கொடுக்குறாங்க. இயேசு சாமி அந்த ஏட்டு சுருளை கொண்டு வந்து முன்னாடி பீடத்தில் முன்னாடி நின்று இந்த வசனத்தை தான் அவர் வாசிக்கிறாரு. இந்த வசனம் எங்க இருக்குதுன்னா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனம் தான் இப்ப நான் படிச்ச வசனம். இதை தான் இயேசு சாமி அந்த ஏட்டு சுருள்ல எழுதி இருக்கிறத வாசித்து சுருட்டி ஆசாரியன்கிட்ட கொடுத்துட்டு வந்து உட்கார்றாரு. இது யார் பத்தி எழுதியிருக்குது? நம்ம ஆண்டவராகிய இயேசுவை பத்தி எழுதியிருக்கிற வசனம். இந்த 2 வசனமும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் மேல ஆவியானவர் இருந்தாரா? இன்னைக்கு உங்க மேலேயும் எங்க மேலே அவர் பெற்றுக்கொண்ட ஆவியை நம்மளுக்கும் கொடுத்துருக்கிறாரு. நம்ம மேலே ஆவியானவர் இருக்கிறாரு. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏன் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்? என்ன காரணம்? ஏன் தரித்திரமா இருந்துட்டு போட்டோமே, அவனுக்கு எதுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராக இந்த பூமிக்கு வந்தாரு. நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஏழ்மையின் கோலமாக வந்தாரு. ஏன்னா என்னுடைய ஏழ்மையை போக்குறதுக்காக தான் அவர் ஏழையானாரு. என்னுடைய தரித்திரத்தை போக்குறதுக்கு தான் அவர் அந்த அளவுக்கு தாழ்ந்த நிலைக்கு வந்தாரு. அப்போ அவர் வந்ததுக்கு என்ன அர்த்தம்? நான் தரித்திரத்திலேயே இருக்கணும்ன்ற அர்த்தமா? தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னா அவன் தரித்திரம் போனோம்னா இந்த நற்செய்தி படிக்கணும். இதுல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு தெரியல. தரித்திரனுக்கு ஆசீர்வாதம் என்னன்னு தெரியல. அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இந்த சுவிசேஷத்தின் மூலமாகத்தான், இந்த வார்த்தை மூலமாகத்தான் ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரும். நம்ம ஆசீர்வதிக்கப்படும்.
நம்ம தரித்திரமெல்லாம் ஒழிஞ்சு போகும். இந்த சுவிசேஷம் நம்ம படிக்கல, அறிவிக்கல, பிரசங்கிக்கப்படலைன்னா தரித்திரம் தரித்திரமாக தான் இருக்கும். ஆண்டவர் அதானே சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். செழிப்பின் உபதேசம், செழிப்பின் உபதேசம் சொல்றீங்க பத்தியா? இந்த வசனத்தை தயவு செய்து படிங்க. இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், இருதயம் சமாதானம் இல்லாத உள்ளம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற ஆத்மாவுக்கு சமாதானம் கிடைக்கணும்ன்றதுக்காக நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன். இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். என்ன சிறை? பாவத்தில் இருக்கிற சிறை, பாவ சிறையிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலையாகவும், பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வரத்துக்காகவும், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். பாவத்தினால தான் இன்னைக்கு கூட சிறைச்சாலையில் இருக்கிற சிறை கைதிகள் எல்லாம் பாவம் செய்ததுனால தானே சிறைக்கு போயிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், அப்போ ஜான் ஜெபராஜ் கூட பாவம் செஞ்சதுனால தானே சிறைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கட்டுங்க. அவர் தவறு செய்தாரா இல்லையான்னு தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். அவர் தவறு செய்தாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம தீர்ப்பிட முடியாது. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். 2 விதமான சிறை இந்த உலக பாவ சிறை, முக்கியமா பாவ சிறை. அந்த பாவ சிறை விடுதலையான நற்செய்தி அறிவிக்கப்படணும். குருடர்களுக்கு பார்வையும், கண்ணு தெரியாதவர்களுக்கு கண் பார்வை கொடுக்கறதுக்காக நற்செய்தி அறிவிக்கப்படணும். இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க இல்லையா, கிருபைன்னா என்ன, செழிப்பின் உபதேசம் அப்படின்னால பேசுறீங்க பத்தியா? வசனம் சரியா தெரியாதனால தான் தசபாகம் கொடுக்கக்கூடாது அப்படின்னால பேசுறீங்க பத்தியா? வசனம் தெரியாத இருட்டறையில இருந்து குருடனா இருக்கிறதுனால தான் இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியல. இருட்டுல இருக்கிறீங்க, சத்தியம் தெரியாத இருட்டறையில இருக்கிறீங்கன்ற அர்த்தம். அந்த மாதிரி குருடராய் இருக்கிறவர்களுக்கு, சத்தியம் தெரியாத ஆவிக்குரிய மனக்கண்கள் குருடாய் இருக்கிறதுனால தான் சத்தியம் நம்மளுக்கு தெரியல. இந்த மனக்கண்கள் திறக்கப்படணும்னா சத்தியம் அறிவிக்கப்படணும், நற்செய்தி அறிவிக்கப்படணும், இந்த வேதத்தை வாசிக்கணும். அப்பதான் இருட்டில் இருந்தால் வெளிச்சத்துக்கு வர முடியும். இவ்வளோ நாள் நாங்கள் இருட்டில் தான் இருந்தோம், இப்போ வெளிச்சத்துலேருந்து பேசுகிறோம். வெளிச்சத்துக்கு நாங்கள் வந்துட்டோம், ஆண்டவர் எங்களை கூட்டின்னு வந்துட்டாரு. வெளிச்சத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வெளிச்சத்துல தான் நடக்கிறோம். வெளிச்சம் இருக்கிறதுனால தான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுது. குருடா இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. வெளிச்சத்தில் நடந்தாதான் தெரியும். ஏன்னா பார்வை தெரியுது, எங்களுக்கு பார்வை கிடைச்சிருக்குது. வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு அந்த பார்வை கிடைச்சிருக்குது. வெளிச்சத்தில் நடக்கிறோம், அதனால தான் நல்லது எது கெட்டது எதுன்னு பேச முடியுது எங்களால். பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய அனுகிரக வருஷம் அதான் ஜூப்ளி ஆண்டு, ஜூப்ளி வருஷம். அதை பற்றியெல்லாம் கூட நிறைய நான் வீடியோவில் பேசியிருக்கிறேன். இதை பற்றியெல்லாம் ஒரு வசனத்துக்கு எத்தனையோ வீடியோ போடலாங்க, அவ்வளோ கருத்து இருக்குது அந்த 2 வசனத்தில். அதனால தயவு செய்து வேதத்தை சரியா படிக்காம கொள்ளாம நீங்க நிறைய கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நான் என்ன பதில் சொல்றது? சத்தியம் நல்லா தெரிந்தால் தானே உங்களுக்கு நான் பதில் கொடுக்க முடியும். சத்தியமே தெரியலையே, உங்களுக்கு நான் எப்படி பதில் கொடுக்கறது? கண்ணு குருடா இருக்குதே, வேதத்தின் வெளிச்சம் இல்லையே. வேதத்தினுடைய வெளிச்சம் இருந்துச்சுன்னா தசம பாகம் கொடுக்கக்கூடாது நீ சொல்லுவியா? தசம பாகத்தை பற்றி நீ குற்றம் சாட்டுவியா?
செழிப்பின் உபதேசம் தரிதருக்கு சுவிசேஷத்தை அறிக்குன்னு சொல்லி இருக்குதே, தரிதரும் போனோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. அதுதானே நீங்க செழிப்பின் உபதேசம் சொல்றீங்க. ஸோ நீங்கள் வேதம் படிக்கும்போது அதுக்குரிய அர்த்தம் என்னன்றது ஆவியானவரை கூட கூப்பிட்டுக்குங்க. அவர் நல்ல விலைக்கு சொல்லுவாருங்க. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் தான் நம்மளை விடுதலை ஆக்கும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும். தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்குறது சத்தியம்தான், வசனம்தான். நம்ம தரித்திரமெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா செழிப்பா இருக்கிறது வசனம் தான். வசனம் படிச்சா தான் செழிப்பா இருக்க முடியும். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, நம்ம பாவம் செய்யணுமா, எப்படி எல்லாம் A to Z வரைக்கும் நம்மளுக்கு வசனத்தில் இருக்குதுங்க எல்லாமே. அப்போ வசனத்தை நம்ம நல்லா படிக்கணும், பேசணும். நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறீங்க, எனக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் தெரியாதவங்களுக்கு நான் என்ன பேச முடியும். வாக்குவாதம் பண்ணாதன்னு இருக்குது, அதனால நான் வாக்குவாதம் பண்ணலைங்க. நீங்கள் முதல்ல பைபிள் எடுத்து நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் புத்தி இல்லாத ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறா, புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிச்சு போடுறான்னு வசனம் இருக்குது. ஸோ புத்தி இல்லாத ஸ்திரீ எப்படி வீட்டை இடிக்கிறா அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தயவுசெய்து ஆவலை காத்துட்டு, வசனத்தின் மூலமாக தான் நம்ம பேச போகிறோம். எல்லாத்துக்குமே வசனம் தான் ஆதாரம். ஆவலோடு காத்துட்டு இருங்க. பாஸ்டர் ஜான் ஜெபராஜுக்காக ஜெபம் பண்ணுங்க. தசம பாகம் தயவு செய்து கொடுக்கணும், கொடுக்காம இருக்காதீங்க. நீங்க கொடுக்கலாம், நீங்க தரித்திரா தான் போயிடுவீங்க, ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. கண்டிப்பா தசமபாகம் கொடுக்கணுங்க. இந்த விஷயத்தை நீங்க மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த தசம பாகத்தை குறித்து பேசாத சபையிலெல்லாம் தசம பாகத்தை குறித்து பேசுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, மக்களுடைய மனக்கண்களை திறந்து விடுங்க.